சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நீதிபதி ஆஷா சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன கேட்குறாங்க, உங்களை நீங்கள் வந்து ரிவர்சிங் கமிட்டி நாங்கள் ஏன் போனோன்ற தரப்பு நியாயத்தை சொல்கிறானாங்களா, அவங்க ப்ரேயரை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணி 21 இங்கே வரப்போகுது, இங்கே சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருது, அந்த ஹைகோர்ட்லேயே நீங்கள் நிவாரணம் தலைமை நீதிபதி நிவாரணம் தேடிக்குன்னு சொல்லி பந்த திருப்பி மறுபடியும் இங்கேயே அமிச்சிட்டாங்க. ஓகே, திருப்பி ஒருவேளை ஜட்மெண்ட் வந்து எப்படி வந்தாலும் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரம் எங்கே போகும் சார்? இல்லை எனக்கு தெரிஞ்சு ரிவர்சிங் கமிட்டி ஓகே அப்படின்னு இந்த தரப்பை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து 5 to 10 நாளில் படம் வெளியே வந்துடும். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். இவங்க மறுபடியும் இந்த ஆர்கியூமெண்ட்டே போனாங்கன்னா அது இழுத்துட்டு தான் போகும். ஏன்னா இப்போ நீ பிடி ஆஷா நீதியரசர் வந்து இப்போ 24 சரத்தில் படி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த தடை இல்லைன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களே, இதை வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஏற்றுக்குச்சுன்னா அடுத்த வாட்டி வேறு எதனா ஒரு படம் ஒன்று வரப்ப அவன் ரிவர்சிங் கமிட்டி போட்டாங்கன்னா நான் கோர்ட்டில் 10 பேர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, முன்னுதாரணமாயிடும்ல அது. அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா பவர் தானே செல்லுபடி ஆகும். ஓகே, அதான் அதுதான் கோர்ட் இல்லாத இப்போ நான் என்னோட தனிப்பட்ட முறையில் இது எப்படி நடக்குன்றக்கா நான் சொல்கிறேன். இப்போ படக்குழு ரெக்வஸ்ட் பண்ணலாம், சார் ரிவர்சிங் கமிட்டி போட்டுக்கோங்க, எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆஸ் பர் ரூல் படி போகணுன்னா ஆர்வம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இராணுவ சம்மந்தமான எம்பலங்களை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எலச்சி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உள்துறை அமைச்சுக்கிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு போட்டாங்கன்னா நீ காலி.